குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு யாருக்கு எப்படி, தாவேகாவின் வேட்பாளர் யார் என்பது பொறுத்துதான் இந்த தொகுதியில் யாருக்கு வெற்றி என்பதை உறுதி செய்ய முடியும். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர் சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம் பாருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக உருமாறி வருகிறது. தமிழகம் தழுவிய அளவில் உங்கள் கிங் 360 தொகுதி வாரியாக உத்தேச வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர் சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம் வாருங்கள். குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு யாருக்கு எப்படி. கடந்த 2011ஆம் ஆண்டு வரை தனித்தொகுதியாக இருந்த குன்னூர் தொகுதி பின்னர் பொது தொகுதியாக மாற்றப்பட்டது. இதுவரை நடந்த தேர்தல்களில் திமுக 10 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், திமுக கூட்டணியில் இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் 1 முறையும், அதிமுக 3 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தின் நுழைவாயில் நகரமான குன்னூர் தொகுதியில் கோத்தகிரி வட்டம், குன்னூர் வட்டம், எட்டப்பள்ளி, பர்லியாறு, குன்னூர் மற்றும் வேலூர் கிராமங்கள், அரவங்காடு, வெல்லிங்டன், குன்னூர் நகராட்சி, அதிகரட்டி பேரூராட்சி மற்றும் உளிக்கல் பேரூராட்சி ஆகியவை இந்த தொகுதிக்குள் அடக்கம். குன்னூரில் உள்ள மத்திய அரசின் நிறுவனங்களான பாஸ்டியர் ஆய்வகம், அருவங்காட்டில் உள்ள வெடிமருந்து தொழிற்சாலை ஆகியவை இந்த தொகுதியின் முக்கிய அடையாளங்கள். மலை காய்கறி மற்றும் சிறு குறு தேயிலை விவசாயம், சுற்றுலா ஆகியவை இங்கு பிரதான தொழிலாக உள்ளன. இங்கு வசிக்கும் பெரும்பாலான மக்கள் விவசாயிகளாகவே உள்ளனர். இங்கு படுகர், இருளர், குறும்பர் உள்ளிட்ட பழங்குடியின மக்களும், அதைவிட மேலாக இலங்கை வாழ் தாயகம் திரும்பிய மக்கள் தமிழர்கள் அதிக அளவிலும் இருக்கார்கள். புலம்பெயர் தமிழர்கள் இந்த தொகுதியில் அதிக அளவில் உள்ளதால் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் படுகர் இனத்தை சேர்ந்தவர்களே போடுவதால் ஒருவேளை இந்த தேர்தலில் தாவேகா மாற்று சக்தியாக இருந்து புலம்பெயர் தமிழர்கள் ஒருவரில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் தொகுதியின் வரலாறு மாறும் என பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அந்த தொகுதியில் அதிகம் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் தங்களுக்கான அடையாளமாக யாரேனும் ஒருவர் வருவாரா என்பதை காத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் மலையாளம் பேசும் மக்களும் அதிக அளவில் இருக்கிறார்கள். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தங்கி தமிழகத்தை நிர்வாகம் செய்த கொடநாடு முதல் தமிழகத்தின் தனித்தீவு என்று அழைக்கப்படும் தொங்குமரகாடா வரையிலான இந்த தொகுதியில் 2021 தேர்தலில் திமுகவின் இழுத்துறை ராமச்சந்திரன் அதிமுகவின் கப்பச்சி வினோத்தை 4105 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். இதையடுத்து வனத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக பதவி வகித்த இவர் அமைச்சரவையிலிருந்து விலக்கப்பட்டு அரசு கொறடாவாக நியமிக்கப்பட்டார். பல நூறு கோடி மதிப்பில் கிராம பகுதிகளில் வளர்ச்சி பணிகள், புதிய அரசு கல்லூரி, மினி டைட்டில் பார்க், நகராட்சி மார்க்கெட், சாலைகள், பாலங்கள், மல்டி லெவல் பார்க்கிங் போன்ற திட்டங்களை குன்னூருக்கு செய்ததாக சொல்லி மீண்டும் களத்தில் இறங்கும் முயற்சியில் இழுத்துறை ராமச்சந்திரன் உள்ளார். ஆனால் உட்கட்சி பிரச்சனை, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தலைமையின் கண்டனத்துக்கு உள்ளானது போன்ற சிக்கல்கள் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது உடன்பிறப்புகளிடையே. கடந்த ஆண்டு நீலகிரி திமுகவில் கோலாட்சி கொண்டிருந்த பாமு முபாரக் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு KM ராஜு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். கட்சியில் இளைஞரணி அமைப்பாளர், ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளை வகித்தவர். இழுத்துறை ராமச்சந்திரனின் ஆதரவாளராக அறிவிக்கப்பட்ட இவரும் சீட் ரேஸில் முன்னிலையில் இருக்கிறார். படுகர் சமுதாயத்தைச் சேர்ந்த இவர் முன்னாள் மாவட்ட செயலாளர் முபாரக்கின் மகன் வாசிம் ராஜாவும் சீட் பெற முயற்சித்து வருகிறார். விளையாட்டு மேம்பாட்டு அணி மாநில துணை செயலாளரான இவர் குன்னூர் நகராட்சி துணைத் தலைவராக பொறுப்பு வகித்து வருகிறார். தொகுதிக்குள் விளையாட்டு போட்டிகள், நலத்திட்ட உதவிகள் என சுழலும் இளைஞரான இவருக்கு சீட் ரேஸில் முன்னணியில் இருப்பதாக கூறப்படுகிறது. தலைமை செயற்குழு உறுப்பினரும் குன்னூர் ஒன்றிய குழு முன்னாள் தலைவருமான அனிதா நேருவும் சீட் பெற தீவிர முயற்சி காட்டி வருகிறார். நீலகிரி MP ராஜாவின் ஆதரவாளர் இவர் கட்சி பணி, மக்கள் பணி என தொகுதிக்குள் பேசப்படும் நபராக இருந்து வருகிறார். அதேபோல் தலைமை செயற்குழு உறுப்பினரான எக்ஸ்போ செந்திலும் சீட் ரேஸில் முன்னணியில் உள்ளார். கொரோனா காலத்தில் இவர் செய்த உதவிகள், தொகுதிக்குள் மேற்கொண்டு வரும் நலத்திட்ட பணிகள், அனைத்து தரப்பு மக்களிடமும் இவருக்கு இருக்கும்
செல்வாக்கு ஆகியவை இவருக்கு கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் கண்ணனும் சீட் ரேஸில் உள்ளார். எளிமையான அணுகுமுறைக்கு பெயர் போன இவருக்கு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், பழங்குடியினர், தாயகம் திரும்பியோர் மத்தியில் அதிக செல்வாக்கு உள்ளது. நீலகிரி மாவட்ட திமுக பொறுப்பாளர் பதவி படுகர் சமுதாயத்திற்கு வழங்கப்பட்டது. ஆனால் திமுகவின் வாக்கு வங்கியாக உள்ள தாயகம் திரும்பியோர், இதர சமூக மக்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்ற ஆதங்கம் எழுந்துள்ளது. இதை சரி செய்யும் வகையில் இந்த முறை தலைமை செயற்குழு உறுப்பினரான எக்ஸ்போ செந்தில், கோத்தகிரி ஒன்றிய செயலாளரான கண்ணன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என்ற குன்னூரில் பேச்சு அடிபடுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை முன்னாள் எம்எல்ஏவும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளருமான சாந்தி ராமு, அதிமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் கே மாதன், முன்னாள் மாவட்ட செயலாளர் பாலா நந்தகுமார் ஆகியோர் சீட் பெறும் முயற்சித்து வருகிறார்கள். தேமுதிகவில் இருந்து அதிமுகவுக்கு வந்த இவர் 2016 தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு திமுக வேட்பாளர் முபாரக்கை 3710 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். படுகர் சமுதாயத்தைச் சேர்ந்த இவர் இந்த முறை குன்னூரில் போட்டியிட ஆர்வம் காட்டி வருகிறார். தொகுதிக்குள் பரிசு பொருட்கள், நலத்திட்ட உதவிகள் என சுழன்று வருகிறார். ஏறக்குறைய இவருக்குத்தான் சீட் என்ற தலைமை சிக்னல் கொடுத்துவிட்டதாக தகவல்கள் வருகிறது. இவரின் பழைய வழக்குகளில் சக அதிமுகவினரே கையில் எடுத்திருப்பதால் குழப்பம் தொகுதிக்குள் நீடிக்கிறது. அதேபோல் முன்னாள் மாவட்ட செயலாளரும் எம்ஜிஆர் மன்ற மாநில செயலாளருமான பாலா நந்தகுமாரும் சீட் பெறுவதற்கான முயற்சி செய்து வருகிறார். வழக்கறிஞரான இவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதேபோல் அதிமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் கே மாதன் சீட் பெற பெரும் முயற்சி எடுத்து வருகிறார். இவரும் படுகர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அதிமுக கூட்டணியில் பாஜகவும் குன்னூர் தொகுதியை குறிவைத்து வேலை செய்து வருகிறது. மாநில பிரச்சார பிரிவு இணை செயலாளரும் ஹட்கோ இயக்குநருமான சபிதா போஜன் குன்னூரில் சீட் பெற தீவிர முயற்சித்து வருகிறார். பெருநிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருந்த இவர் பாஜகவில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்து வருகிறார். படுகர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அதேபோல் நீலகிரி மாவட்ட பாஜக தலைவர் டாக்டர் ஏ தர்மனும் சீட் பெற முயற்சித்து வருகிறார். கட்சி கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார். அதிமுகவினரோடு இணக்கமான போக்கை கடைபிடித்து வருகிறார். இவரும் படுகர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். உதகை சட்டமன்ற தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்ட இட்டக்கல் போஜராஜனும் குன்னூர் தொகுதியை குறிவைத்து வேலை செய்து வருகிறார். வழக்கறிஞரான இவருக்கு சொந்தமாக தேயிலை எஸ்டேட் உள்ளது. இவரும் படுகர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். திமுக அதிமுக தரப்பில் நீலகிரி மாவட்டத்தின் 3 தொகுதிகளும் நேரடியாக போட்டியிட வேண்டும் என்று குரல் தொண்டர்களிடையே எழுப்பப்பட்டு வருகிறது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் குன்னூர் தொகுதியின் வேட்பாளராக ஜக்கனரை தீனு அறிவிக்கப்பட்டுள்ளார். படுகர் சமுதாயத்தைச் சேர்ந்த இவர் தொகுதிக்குள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். தமிழக வெற்றி கழகம் சார்பில் அக்கட்சியின் முதன்மை செயற்குழு உறுப்பினர் ஆதி இப்ராஹிமும் அரக்கோம்பை கிருஷ்ணன் ஆகியோர் இருவரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என கட்சி வட்டாரங்கள் கூறப்படுகிறது. இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இலங்கை வாழ் தமிழர் ஒருவரை அறிவிக்கப்பட்டால் ஒட்டுமொத்தமாக கள நிலவரமே மாறிவிடும். வெற்றி என்பது விசிலுக்குத்தான் என்பது தொகுதியில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அதிமுகவும் திமுகவும் தாவேகாவில் இலங்கையில் இருந்து தாயகம் திரும்பிய புலம்பெயர் தமிழர்களில் யாரேனும் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார்களா என்று பல்வேறு வகைகளில் அறிய முற்பட்டு வருகிறார்கள். தாவேகாவின் வேட்பாளர் யார் என்பது பொறுத்துதான் இந்த தொகுதியில் யாருக்கு வெற்றி என்பதை உறுதி செய்ய முடியும். குன்னூர் தொகுதியை பொறுத்தவரை படுகர் சமுதாயம் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும். தேயிலைக்கு உரிய ஆதார விலை பெற்றுத்தர வேண்டும். சுற்றுலா தலங்கள், பார்க்கிங் வசதிகள் ஏற்பட வேண்டும். கரன்சி மற்றும் ஜிம்கானா நீர்த்தேக்கங்களை புதுப்பித்து குடிநீர் பிரச்சனைகளை நிரந்தர தீர்வு காண வேண்டும். மனிதன் மற்றும் விலங்கு மோதலை தடுக்க சிறப்பு திட்டங்கள், ரயில்வே லெவல் கிராசிங் பகுதிகளில் மேம்பாலங்கள் உள்ளிட்டவை இந்த தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருகிறது. குன்னூர் தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக போட்டியிட்டாலும் கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு அளித்தாலும் இந்த முறை போட்டி என்பது கடுமையாக இருக்கும். திமுக அதிமுகவில் பலர் வேட்பாளர் ரேஸில் இருக்கிறார்கள் என்பதால் யாருக்கு சீட் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பும் குழப்பமும் கட்சியினரிடையே இருந்து வருகிறது. இதற்கிடையே தாவேகா நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வேட்பாளர்களாக களமிறங்குபவர்களின் பலம் பலவீனங்களை அறிந்துதான் 4 முனை போட்டியில் இறுதியில் திமுகவே கோட்டையை தக்க வைத்துக் கொள்ளுமா அல்லது திமுகவின் கோட்டையில் வேறு எந்த கட்சியாவது ஓட்டையை போட போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வாருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு உதவிய கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் தற்பொழுது 2026 புதிய அப்டேட்டுகளுடன் உங்கள் வெற்றிக்கு தயாராக இருக்கிறது. கீழுள்ள லிங்கில் இணைந்திடுங்கள். உங்கள் வெற்றியை சாத்தியமாக்குங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில்
உங்கள் விரல் நுனியில். பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.